வணக்கம் மக்களே, சின்ன லட்டு பெரிய லட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் பூரி. இதுக்கு 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததும் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி முருங்கைக்காயை நல்லா அந்த விதையை பூரா எடுத்துட்டு அந்த சதையை பூரா தனியாக எடுத்துடணும். விதை வேண்டவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ விதை வீட்டில் பிள்ளை கேட்டதுனால அதுகளுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் சதையை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயிலையும் சதையை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பூரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் டைம் வார நேரம் இதை சின்னதாக கூட போட்டு கொடுத்துருங்க. வெறுங்காயில் சாப்பிட்டுக்குறோம். அவங்க முருங்கைக்காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பூரியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயும் உள்ள விதையை பூரா எடுத்து போட்டுட்டு இந்த சதையை மட்டும் நான் எடுக்கிறேன். இதை நல்லா மாவோடு சேர்ந்து போட்டு நல்லா பிணையணும். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுதே வேக வச்சுருக்கோம். இதை நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தெளித்து மறுபடியும் பிணைஞ்சி வைங்க. நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி பூரி கணக்காக போட்டு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்காக கூட இந்த மாதிரி போட்டு கொடுங்க. இந்த பூரி நம்மளே சாப்பிட்டாலும் எதுவும் தேவையும் இல்லை, வெறும் வாயிலே சாப்பிட்டுக்கலாம். சைடிஸ் எதுவும் தேவையில்லை. நான் இதுக்கு பக்காவடை குழம்பு வைப்பேன். இந்த மாதிரி எல்லா பூரியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியானது. பூரிக்குள்ளே அந்த முருங்கைக்காய் நம்ம போட்டிருக்கிறதே தெரியாது. அதனால் குழந்தை என்னன்னு தெரியாமல் அதை மட்டும் சாப்பிட்டுக்கிடுங்க. முருங்கைக்காய் சீசன் அப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எல்லா பூரியும் போட்டு கொடுத்துருங்க. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச சமையலை போடுற மக்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் அதை சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த பூரிக்கு நான் பக்காவடை குழம்பு வச்சேங்க. இந்த பக்காவடை குழம்பு நாளைக்கு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். நம்ம